வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அந்த பெருமைக்கு சொந்தம் கொண்டாடுவதில் தலைநகர் சென்னைக்கும் முக்கிய பங்குண்டு. இன்றைக்கு தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையான 8 கோடி பேரில் 1 கோடிக்கும் அதிகமானோர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இவ்வளவு பேர் குறிப்பிட்ட இடத்தில் நெருக்கமாக வாழ்வதற்கு காரணம், வேலை தேடி தலைநகர் சென்னையில் கால் வைத்த யாரும் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு அன்னை போல் இந்த சென்னை மாநகரம் நம்பி வந்தவர்களுக்கு எல்லாம் வாழ்வளித்து வருகிறது. இன்றைக்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் இருந்து வழி தேடி வந்தவர்களுக்கு வாழ்வு தரும் சென்னை, அன்றைக்கு கடல் கடந்து வந்த வெளிநாட்டவர்களையும் அந்நியர்கள் என்று பாராமல் வாழ வைத்திருக்கிறது. நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று பக்கங்களை புரட்டினால் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என்று நம்மை ஆண்டுவிட்டு சென்றவர்கள் பற்றிய தகவல்களை அறிய முடியும். இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் பெரிய பெரிய கட்டிடங்கள் வானுயர மிடுக்காக நிமிர்ந்து நின்றாலும், ஆங்காங்கே பாரம்பரிய கட்டிடங்களும் கலை நயம் மாறாமல் நயமாக கடந்த கால வரலாற்றை பறைசாற்றி நிற்பதை காண முடிகிறது. இப்படி பழமையான புதியன கலந்த கலவையாக இருக்கும் சென்னை மாநகரம் இன்றைக்கு ஆகஸ்ட் 22 தனது 386வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. மதராசப்பட்டினம், சென்னைப்பட்டினம், மெட்ராஸ் என்று காலப்போக்கில் பெயர்கள் மாறினாலும் இன்றைக்கும் சென்னை என்ற பெயருடன் நவீன இந்தியாவின் அடையாளமாக காட்சியளிக்கிறது. இந்தியாவின் 4வது பெரிய நகரம், உலகின் 31வது பெரிய நகரம் என்ற சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. மதராசப்பட்டினமாக 386 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தபோது 1636ஆம் ஆண்டு இதே நாளில் ஆகஸ்ட் 22 சென்னை தோற்றுவிக்கப்பட்டது. சென்னப்ப நாயக்கர் என்பவரின் மகன் வெங்கடப்ப நாயக்கரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்குவதற்காக பிரான்சிஸ்டே என்பவர் இப்போதைய புனித சார்ஜ் கோட்டை இருக்கும் நிலத்தை எழுதி வாங்கினார். வெங்கடப்ப நாயக்கரின் ஆசைப்படி தந்தையின் பெயரான சென்னப்ப நாயக்கர் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்பட்டு மதராஸ்பட்டினம் என்ற பெயரை சென்னை பட்டினமாக மாற்றப்பட்டது. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னையில் வாழும் 1 கோடி மக்களுக்கும் பெற்ற தாய் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் செவிலித்தாய் அனைவருக்கும் சென்னைதான்.